வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ஒன்று கொடுத்துட்ற மக்களே. இந்த வீடியோ முழுக்க முழுக்க விஜய் மீது வன்மத்தை கக்குவதற்கோ இல்லை பொலிட்டிக்கலான அஜெண்டாவை கக்குவதற்கோ அந்த மாதிரி எந்த வீடியோவும் கிடையாது. இந்த வீடியோ முழுக்க முழுக்க விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசக்கூடிய ஒரு வீடியோ மட்டும்தான். அப்போ கேட்கலாம், ஏங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க, தப்பு தானே அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதாவது ஒரு இந்தியன் மேரேஜ் சிஸ்டமில் ஒரு ஆண் பெண் திருமணம் முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து ஒரு பொண்ணு வீட்டுக்கு மறுவீடு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பொண்ணை தனியாக அவங்க அம்மா கூப்பிட்டு போய் கேட்பாங்க, என்னம்மா நல்லா இருக்கியா, உன் நல்லா பார்த்துக்கிறாரா, உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருக்கா, எல்லாரும் கூட சிங்க் ஆகிட்டாங்களா, எப்படி உங்கள் மாமியார் பேசுகிறாங்க, நாத்தனார் எப்படி பேசுகிறாங்க, உனக்கு பிடிச்சிருக்க அந்த வாழ்க்கை அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் ஒரு பொண்ணு வீட்டில் ஒரு பொண்ணுடைய அம்மா வந்து பொண்ணை தனியாக கூப்பிட்டு போய் கேட்பாங்க. ஆனால் நம்ம இந்தியன் மேரேஜ் சிஸ்டம்லேயே எந்த பையன் வீட்லேயும் அந்த பையனை தனியாக கூப்பிட்டு போய் அந்த பையனோட அம்மாவோ அந்த பையனோட அப்பாவோ கூப்பிட்டு போய் நல்லா இருக்கியாப்பா, வாழ்க்கை பிடிச்சிருக்கா, அந்த பொண்ணு நல்லபடியாக பார்த்துக்கிறாளா, உனக்கு எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருச்சா, உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை இருக்கா அப்படிங்கிற கேள்வியே கேட்கறதே கிடையாது. அந்த மாதிரி கேள்விலாம் வந்து நம்முடைய சம்பிரதாயத்திலே இல்லாத ஒரு கேள்விகளாக தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு ஜென்ஸோடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த மாதிரி நிலைமையில விஜய் மாதிரி ஆட்கள் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதை எப்படி தப்பாக பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய சாராம்சம். இல்லை எங்கே ஆரம்பிச்சது பிரச்சனை, எப்படி நடந்துச்சு, எப்படி போச்சு, இதில் யாரு மேலே தப்பு இருக்குது, டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. இந்த வீடியோவுக்கு நம்ம ஒரு முன் மொட்டம் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா விஜய், த்ரிஷா அண்ட் சங்கீதாவோட இஷ்யூ பற்றி தான் பேச போகிறோம். ரீசெண்டாக விஜய் மற்றும் த்ரிஷா அவர்கள் வந்து ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நடத்தின ஒரு திருமண விழாவில் கலந்துக்கிறாங்க. ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு, ஒரே மாதிரி கலர், ஒரே மாதிரி டிசைனில் உள்ள ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷனில் தான் நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங், சமுத்திரக்கனி மற்றும் ஆர் உதயகுமார் டைரக்டர் அவர், அதுக்கப்புறம் இன்னொரு நடிகர் ஒருத்தவர் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் இருந்தவர், 3 பேர் சேர்ந்து தனியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. வெளியே வந்து அப்படி பேசும்பொழுது அது வந்து இப்போ வைரலாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் சமுத்திரக்கனி சொல்கிற ஒரு வார்த்தையை தான் நம்ம கவனிக்கணும். அவர் சொன்னது சரியா தப்பா அதை இன்டர்பிரேட் பண்ண வேண்டிய தேவை நமக்கு இல்லை, ஏன்னா அவருடைய கருத்து விட்டுடலாம். ஆனால் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, நான் என்னன்னா 4 செவுத்துக்குள்ளே வச்சுக்க வேண்டியது தானே, எதுக்கு வெளியே கொண்டு வரணும், எதுக்கு வெளியே வரணும் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருப்பார். இதுதான் இன்றைய இந்தியாவில் உள்ள ஆண்களுடைய அப்பட்டமான நிலைமைன்னு சொல்லலாம். 4 செவுத்துக்குள்ள அவன் என்ன பண்ணாலும் தப்பு கிடையாது. 4 செவுத்துக்குள்ள அவன் 10 பொண்ணோட படுத்திருந்தாலும் அவன் ஆம்பளடா, அவனுக்கு பல்லு இருக்கு, பகோடா சாப்பிட்றான் அப்படின்னு பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் அப்பட்டமா வெளியே வந்து இது நாங்கள் வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் நாங்கள் கிடையாது, நாங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஆசைப்படுறோம் அப்படின்னு வெளியே வந்து அவன் அப்ரப்டா ஒரு ஆண் சொல்லிட்டான்னா அவன் கேடு கட்டவன், அவன் கெட்டவன், அவன் தப்பானவன், அவன் வந்து அயோக்கியன், எல்லா பட்டமும் இந்த சமுதாயம் கட்டும் அப்படிங்கிறதுக்கும், அவர் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் இந்த சமுதாயம் விட்டு வைக்காது அப்படிங்கிறதுக்கும் சமுத்திரக்கனி பேசிய அந்த ஒரு சின்ன கிளிப்பு தான் ஒரு மிகப்பெரிய உதாரணம். இந்தியாவுடைய ஆண்களுடைய அவல நிலையும் அதுதான் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இந்த பிரச்சனை எங்கேருந்து வெளியே ஸ்டார்ட் ஆகி வெளியே தெரிஞ்சுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கோம். லியோ படத்தை நாம் விசாரித்த வரையில் சொல்றேன். லியோ பட சமயம், அந்த சமயத்தில் வந்து விஜய் மற்றும் த்ரிஷா தான் ஜோடியாக இருக்கிறாங்க. அந்த காலகட்டங்களில் சங்கீதா அவர்கள் வந்து லண்டனுக்கு அவங்களுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு போனதாகவும் பொண்ணையும் சேர்த்து கூட்டிட்டு போனதாகவும், பையன் ஜேசன் சஞ்சய் அவர்கள் வந்து அவங்க தாத்தா வீட்டுக்கு போனதாகவும் ஒரு தகவல். அந்த சமயத்தில் த்ரிஷா மற்றும் விஜய் 2 பேரும் அவங்களுடைய வீட்டில் இருந்ததாகவும், இப்போ பையன் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக வீட்டுக்கு வந்தாரா, இல்லை உள்ள இருக்க வேலைக்காரங்க ஏதாவது சொல்லி அவர் வந்து வீட்டுக்கு வந்து செக் பண்ண வந்தாரா, இதெல்லாம் நமக்கு சரியான தகவல் கிடைக்கல. அந்த சமயத்தில் வந்து பார்த்த பொழுது த்ரிஷா மற்றும் விஜய் வந்து வீட்டில் இரவு சமயங்களில் இருந்ததாக ஒரு தகவல். அப்போ த்ரிஷாவை பார்த்து வெளியே போ அப்படின்னு சொல்லி சஞ்சய் சொன்ன பொழுது, நீ மூலம் வெளியே போப்பா, இது நான் கட்டின வீடு, இது ஏன் வீடு இது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவங்க பையனை கண்டிச்சதாகவும், அவர் கோவப்பட்டு வெளியே போய் அம்மா கிட்ட சொல்லி, அதுக்கப்புறம் அம்மா கிட்ட போய் பஞ்சாயத்துல நடந்ததாகவும், அதற்கு பிறகு ரிலேஷன்ஷிப்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் பெரிய டச் இல்லை அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருந்ததாகவும், அதற்கு அப்புறம்
ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின் ஏதோ பொலிட்டிக்கல் ரீதியான ஒரு சந்திப்புக்கு வெளியூர் போகும் பொழுது ஃப்ளைட்டில் த்ரிஷா மற்றும் விஜய் 2 பேரும் ஒன்றா போனதை யாரோ ஒருத்தவங்க வீடியோ எடுத்து வெளியிட்டதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாகிடுச்சு. பிரச்சனை பெருசாகி அதனுடைய விளைவு தான் இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் வந்து நிற்குது அப்படின்னு ஒரு தகவல். பட் இப்போ டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்க வேண்டிய தேவை என்ன அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு உறுத்தல் இருக்கும். இது டிஎம்கேவுடைய தூண்டுதலா, அதான் இப்படி டிவோர்ஸ் அப்ளை பண்ணாங்களான்னா தூண்டுதல் இருக்கும். பட் சந்தேகம் இருக்கும். பட் நம்ம அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி பூர்த்தி பண்ணி ஒன்றுங்க ஆக போகிறதில்ல. இப்போ என்னன்னா என்ன பிரச்சனை சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல எதற்காக ஒய் த்ரிஷா, இதுதான் வந்து சொசைட்டியுடைய ஒட்டுமொத்த கேள்வி. ஒய் த்ரிஷா, விஜய் ஏன் இந்த வேலை பார்த்துட்டாரு அப்படிங்கிறதான். இப்போ இதுக்கான விடையை நம்ம வந்து எங்கேருந்து தேட முடியும் அப்படின்றதையும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், விஜய் அவர்கள் வந்து 90s கிட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு நடிகர் தான். ஏன்னா நான் இப்போ ஏன் 90s கிட்ஸ் நான் சொல்றேன்னா, அந்த சமயத்துல வந்த கிசுக்கள் ரொம்ப பரிச்சயமா இருந்திருக்கும். விஜய் மற்றும் சங்கவி வந்து காய்ச்சிட்டு இருந்தாங்க. அவர் திருமணம் பண்றதுக்கு பிளான்லாம் இருந்துச்சு. பட் வந்து அதை வந்து விஜய் வீட்டில் ஒத்துக்கல அப்படின்னும் ஒரு விஷயம் வந்தது. அதற்கு பிறகு த்ரிஷா கூடயும் வந்து அவருக்கு லவ் அஃபேர் இருந்ததுக்கு பிறகு அதையும் வீட்டில் ஒத்துக்கலன்னு வந்துச்சு. இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி நம்ம வந்து பிரித்து பேசவும் முடியாது, அவங்களும் மனுஷங்க தான். அப்போது விஜய்க்கு என்ன மாதிரி மைண்ட் செட் இருக்கும்? இப்போ சூர்யா இருக்காரு, ஜோதிகா இருக்காங்க. ஜோதிகா இதே தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி ஹீரோனா இருந்து லவ் பண்ணி வீட்டில் நிறைய எதிர்ப்பு இருந்தது. எதிர்ப்பை மீறி அவங்க திருமணம் பண்ணுறாங்க. அப்போது ஒரு சூர்யா வீட்டில் அந்த கஷ்டம் குறையாம, ட்ரெடிஷன் குறையாம, குடும்பத்துடைய எந்த ஒரு பாரம்பரியமும் குறையாம ஒரு பொண்ணு ஜோதிகா அப்படிங்கிறவங்க, அதுவும் வந்து நம்ம ஊர் கிடையாதவங்க, மும்பைக்காரங்க, அவங்க அதை மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னா ஏன் த்ரிஷாவால் இந்த வீட்டு மருமகளை மெயின்டைன் பண்ணியிருக்க முடியாது? விஜய் வீட்டில் ஏன் த்ரிஷா அவங்க மேரேஜ் பண்ண வைக்காம விட்டுட்டீங்க அப்படிங்கிற ஒரு கோவமும் ஒரு ஆர்குமெண்ட்டும் கண்டிப்பாக எஸ்ஏசிக்கும் விஜய்க்கும் போனது அப்படின்லாம் ஒரு தகவலாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து விஜயோடைய மனசில் ஓடிட்டு தான் இருந்திருக்கும். எப்பவுமே ஒரு விஷயம் சொல்கிற மக்களே, ஒரு ரிலேஷன்ஷிப் பிரச்சனை, இப்போது விஜய் வந்து ஒரு சாதாரண நபர் கிடையாது. ஒரு நோன் ஸ்டார், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு பொலிட்டிக்கல் ரீதியாக மிகப்பெரிய ஜாம்பவாங்களான அதிமுக, திமுக விஜய் ஓட்டை பிரிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கிறாங்க தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் நோன் ஃபேஸு, ஸோ ஒரு பொது வெளியில் தெரிஞ்ச ஒரு நபர், இவ்வளவு ஒரு டேக்லைன்ஸ் இருக்கு விஜய்க்கு. இவர் ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூக்குள்ள போய், அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் த்ரிஷாவை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் தப்பாக வெளியே வந்திருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அப்படி வந்திருக்க ஒரு பெண்ணை நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் துணிஞ்சு வந்து வெளியே வந்து சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு எமோஷனலான விஷயங்களை அவர் அண்டர்கோ பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது யோசிக்கணும். ஜெனரலாக நம்ம சமுதாயத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிவோர்ஸ்னாலே ஐயோ இந்த பொண்ணு பாவம், இதுதான் ஃபஸ்ட்டு வார்த்தை வரும். ஒரு டிவோர்ஸோ இல்லை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸோ அது அந்த பெண்ணுக்கு மட்டுமே ஒரு வழி இல்லை, ஆணும் எவ்வளோ வழியை கடந்து வருவான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் யாரும் பார்க்கறதே கிடையாது. ஏன்னா நம்ம என்னதான் நம்ம வந்து ஆர்டிகல் 14 சொல்லக்கூடிய ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு சொல்லக்கூடிய ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொன்னாலும் சட்டத்தில் மட்டும்தான் அதெல்லாம். சட்ட ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முன்னுரிமை, பெண்கள் சொல்றதுக்கு முன்னுரிமை அப்படிதான் இருக்கு. அப்போ டிவோர்ஸ்லேயும் அதே மாதிரி தான். இப்போ டிவோர்ஸை பொறுத்தளவுக்கு ஆணுக்கு வழியே இருக்காது, அவன் சிரிச்சுட்டே வெளியே போயிடுவான், சந்தோஷமா இருந்துருவான் அப்படிங்கிற மாதிரியே பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. இப்போ இவ்வளவு ஒரு சொசைட்டிக்குள்ள ஒரு தெரிஞ்ச முகம் விஜய் ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூக்குள்ள போறாரு அப்படின்னா அவர் ஏதோ ஒரு விஷயம் எமோஷனலா அவருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம இருந்திருக்கு அவருடைய திருமண வாழ்க்கையில அப்படிங்கிறத நான் சொல்லலைங்க, சட்டம் சொல்லுது. ஏனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு போய் அடல்ட்ரின்னு சொல்லுவாங்க. அடல்ட்ரி அப்படிங்கிறது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு இம்மாரல் ஆக்டிவிட்டி அப்படின்னு விஜய் அவர்களை பயங்கரமா எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. அவர் தப்பண்ண குற்றவாளி மாதிரி பார்க்குறாங்க. ஒரு 41 பேர் கருவில் இறந்து போனப்போ இருந்த எதிர்ப்பை விட இன்னைக்கு த்ரிஷா அவருக்குலையும் சங்கீதாவுடைய டிவோர்ஸ் அப்படின்னு பார்த்தா எதிர்ப்புகள் பல மடங்கு அவருக்கு வந்து உயர்ந்து போச்சு. ஸோ ஒரு கிரிமினல் குற்றவாளி மாதிரி அவரை பார்க்குறாங்க இல்லைங்களா, அது கிரிமினல் குற்றம் கிடையாது அப்படிங்கிறதை சட்டம் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கு.
ஜோசப் ஷைன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல நடந்த ஒரு வழக்கு 27 செப்டம்பர் 2018 ஒரு தீர்ப்பு வருது. இது வந்து ஒரு 5 ஜட்ஜஸ் அடங்கிய ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சு கிட்டத்தட்ட 3 வருஷம் இந்த வழக்கை டீட்டெயில்டாக விசாரிச்சு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. நான் ஜட்ஜஸ் பேர்லாம் சொல்கிறேன், அப்போ மக்களுக்கு சில இடங்களில் வந்து என்ன ஜட்ஜஸாக ஒர்க் பண்ணிருக்காங்கன்ற தெரியும். இந்த தீர்ப்புக்கு பின்னாடி சிஜே தீபக் மிஸ்ரா ஜே அவர்கள், அப்புறம் ஆர் ஃபாலினாரிமன் ஜே. ஃபாலினாரிமன்லாம் வந்து ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் ஜட்ஜ் அண்ட் ஒண்டர்ஃபுல் அட்வொகேட்னு சொல்லுவாங்க. அடுத்தது திரு ஏஎம் கான்வில்கர் ஜே, அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டிஒய் சந்திரசூட் ஜே மற்றும் இந்து மல்ஹோத்ரா ஜே, ஒரு லேடி ஜட்ஜும் அடங்கியிருக்கிறாங்க இந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில். இந்த கேஸ் எப்படி போடப்பட்டது, என்ன ஒரு அடிப்படையில் போடப்பட்டுச்சு, நம்ம ஒரு சின்ன கிளிம்ஸாக பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் ஆக்சுவலாக. அது என்னன்னா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் தாண்டிய உறவு இருக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த பெண்ணுடைய கணவரோ இல்லை ஆணுடைய மனைவியோ கேஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதில் ஆண் மேலே மட்டும் எல்லா குற்றத்தையும் சுமத்தி ஆணை வந்து ஒரு கிரிமினல் குற்றவாளி, அடல்ட்ரின்னு சொல்லுவாங்க, அடல்ட்ரி கேஸை உள்ள தூக்கி போட்டு அவளை வந்து கிரிமினல் குற்றவாளியாக ஆக்கிடுறாங்க. இது எப்படி வந்து 3 ஆர்டிக்கல் இது வந்து வயலேட் பண்ணுது. ஆர்டிகல் 14 அப்படிங்கிற ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஆர்டிகல் 15 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், பிரிவினைகள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது, ஆர்டிகல் 21 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். ஏன்னா இந்த ஆர்டிகல் தான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆர்டிகல் 21 கீழே நம்மளுடைய பிரைவசி பாலிசின்னு சொல்லுவாங்க. நான் ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்புகிறேன், அன்னையே எட்டி பார்க்குறேன். ஸோ நம்ம மெசேஜ் எல்லாம் என்கிரிப்ட் பண்ணி ஏன் வந்து மற்றவங்களுக்கு அனுப்பப்படுதுன்னு பார்த்து 21 ஆர்டிகல் தான் நம்ம சேவ் பண்ணுறது நம்மளுக்கு. அதாவது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி இன்க்ளூடிங் ப்ரைவசி விச் இன்க்ளூட்ஸ் செக்ஸ் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் வந்து வயலேட் பண்ணுது இந்த விஷயம். ஸோ எப்படி அடல்ட்ரி அப்படிங்கிறது கிரிமினல் குற்றமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேஸ் போடுறாரு. அந்த கேஸை 3 வருஷம் விசாரித்து தீர்ப்பு என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, திருமணம் தாண்டிய ஒரு பந்தம், அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஒரு ஆணோ பெண்ணோ திருமணம் தாண்டிய ஒரு பந்தத்தில் அவங்க போகிறாங்க அப்படின்னா அது வந்து உடல் உறவுக்கு மட்டும் போகிறது கிடையாதுங்க. எமோஷ்னலாக, சைக்கலாஜிக்கலாக அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் திருமண வாழ்க்கையில் ஏதோ ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக அவங்களோட எமோஷ்னல் கனெக்ட் தான் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. அதையும் நீங்கள் வந்து ஒரு செக்ஸ் ஒர்க்க கூட போகிறதையும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக இந்த ஒரு ஆர்குமெண்ட்டில் பேசப்பட்டுச்சு. அதை கோர்ட்டு ஒத்துருக்காங்க. ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அடல்ட் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறாங்க. ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு திருமணம் தாண்டிய பந்தம்ன்றது ஒருத்தனோட எமோஷ்னலான ஒரு பெயின். அதுக்காக அவன் தேடி நாடி வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறான் எக்ஸிஸ்டிங் லைஃப்பை தாண்டி. அது போகிறதுனால ஒரு ஆணை யோசிச்சு பார்ப்போம். விஜய் யோசிச்சு பாருங்களேன். இப்போ சங்கீதான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, திருமணம் செய்து 2 குழந்தைகளுக்கு தாய். அவங்க அதை தாண்டி த்ரிஷா கூட அவர் கனெக்ட் ஆகி ரிலேஷன்ஷிப்பில் போகிறாரு. இதை நம்ம 2 விதம் பார்க்கணும் மக்களே. அதாவது கான்சென்சுவல் செக்ஸ்ன்பாங்க, இதை வந்து வேற ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க, ஃபிலிங் ரிலேஷன்ஷிப்ஸ்ன்பாங்க. என்னன்னா ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு எந்த ஒரு எமோஷனல் கனெக்டுமே இல்லாமல் ஒரு பெண்ணும் ஆணோ இல்லை ஆணும் பெண்ணும் சேர்ந்து உடல் உறவுக்காக மட்டுமே ஒன்றா இருக்கிறது. ஃபிலிங் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படிங்கிறது வேற, ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படிங்கிறது வேற. இப்போ விஜய் அவர்கள் சங்கீதா கூட டிவோர்ஸ் நடந்ததுக்கு அப்புறம், டிவோர்ஸ் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் த்ரிஷாவை திரும்ப கூட பண்ணிக்கலாம். த்ரிஷாவை மனைவியாக வந்து அறிமுகப்படுத்தலாம் சொசைட்டிக்குள்ள. ஸோ இதை வந்து எப்படி தவறு அப்படிங்கிறத இங்கே கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். இது தப்புன்னு எப்படி நம்ம சொல்லிட முடியும் அப்படிங்கிறது தான் கோர்ட்டே சொல்கிற வார்த்தை. இதை நீங்கள் கிரிமினல் குற்றமாக பார்க்காதீங்க, ஆனால் இதை கிரவுண்ட்ஸாக வச்சு நீங்கள் டிவோர்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க. சரி, இங்கே இப்போ அடுத்த கேள்வி வரலாம், சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, ஒரு கட்சியோட தலைவர் அவர் இந்த மாதிரி தப்பு பண்ணலாமா, இது தப்பு தானே அப்படிங்க. தப்புன்ற வார்த்தையே முதல்ல தப்பு, அது தப்பு கிடையாது, முதல்ல அதை கோர்ட் சொல்லிருச்சு. சரிங்களா? சரி, அப்படியே மீடியம் கேள்வி முன்வைக்கலாம், மக்கள் கேள்வி. தலைவராச்சே சார், அவர் கட்சியின் தலைவராச்சே, அவர் எப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்கலாம். சரிங்க, இன்னைக்கு தேதியில் திமுக அதிமுக 2 பிரதான கட்சிகள், இதோட தலைவர்கள் எடுத்து பார்த்துருவோமா? கருணாநிதி அவருக்கு 2 மனைவி இருந்தாங்க. 2வது மனைவி எப்படி திருமணம் பண்ணியிருப்பாரு? அடல்ட்ரிக்குள்ளே போயிருக்கோம், ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாரு,
அதுக்கப்புறம் முதல் மனைவியோடைய கான்சென்சுவலான ஒரு அக்ரிமெண்ட்ல செகண்ட் மேரேஜ் பண்ணிருப்பாரு ரெண்டாவது மனைவி. அந்த ஒரு ப்ரிவிலேஜ் திரு கருணாநிதி அவர்கள் இருந்துச்சு, விஜய்க்கு இல்லை. இப்ப தப்புன்னு சொல்ற முடியுமா? இன்னைக்கு விஜயை விமர்சிக்கக்கூடிய திமுகவை சேர்ந்தவர்கள் எல்லாருமே கருணாநிதி அவர்களுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும். அவருக்கு 2 ஒய்ஃப் வச்சுக்கிறதுக்கான ப்ரிவிலேஜ் இருந்துச்சு, விஜய்க்கு அது இல்லை. ஸோ அப்போ ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிருக்காரு. இப்போ இதுக்கான விளைவு முதல் மனைவி டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. செகண்ட் த்ரிஷா கூட ஒரு மேரேஜ் பண்ணலாம். இப்போ த்ரிஷா நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க எத்தனை பேர் கூட இருந்தாங்க, இந்த மாதிரியான ஆராய்ச்சியெல்லாம் நம்ம ஏன் பண்ணணும்? அது விஜய் பண்ணிட்டு போயிட்டோம். ஏன்னா அவருடைய வாழ்க்கை அது. அவருடைய பர்சனல் லைஃப் கெட்டு போகாமல் போகுதுன்னா அது அவர் தான் பார்த்துக்கணும். பட் சமுதாயத்தில் இவர் செஞ்சது சரியா தப்பா அப்படிங்கிறத இன்னைக்கு விமர்சனத்துக்கு உள்ளாகுறதுனால சொல்றேன். சரி, அடுத்த ஒரு கேள்வி இருக்கு. அதிமுக திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ஜானகியா ஜெயலலிதாவா அப்படிங்கிற பெரிய பிரச்சனை வந்தது. ஸோ ஜெயலலிதா அவர்களை எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவியா அறிமுகப்படுத்த முடியாதுன்னு எம்ஜிஆர் சொன்னதுனால அட்லீஸ்ட் கட்சியுடைய வாரிசாவது அவங்க அறிமுகப்படுத்தணும் அப்படின்றதுலாம் நிறைய போச்சு. கடைசி நிமிஷம் வரைக்கும் ஜானகிக்கும் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு பெரிய கோல்வார் போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பல இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம். அப்ப இவங்களாம் தலைவர்கள் கிடையாதா? அண்ணா அவர்களுக்கோ பெரியார் அவர்களுக்குமே இந்த 2வது மனைவி ரொம்ப சின்ன பண்ண மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகப்பட்டு இருக்காரு. இவங்க தலைவர்களாக சொசைட்டி ஏத்துக்கலையா? ஒய் டார்கெட்டிங் விஜய் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது மக்களே. அதாவது இங்க இன்னொன்னு கேட்கலாம். அடுத்தது அப்ப என்னங்க ஒரு பொலிட்டிக்கல் ஆளுமை நீங்க சொல்றீங்களா அப்படின்லாம் கேட்கலாம். அது தனி டிபார்ட்மெண்ட்டுங்க. விஜய் அவர்கள் இங்க தமிழ்நாடு அரசியலுக்குள்ள தமிழ்நாட்டு அரசியல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடுவாரு, ஒரு சமுதாய புரட்சியை ஏற்படுத்திடுவாருலாம் சொல்ல விரும்பவே கிடையாது. இன்னைக்கு அதாவது எப்பவுமே நம்ம அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை தான், நல்ல மக்களுக்குள்ளதான் நல்ல தலைவனையும் உருவாக முடியும். இங்க மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1000 ரூபாய் ஒரு பெண்ணுக்கு உரிமை தொகை அறிவிக்கிறாரு திரு ஸ்டாலின் அவர்கள். இதை இபிஎஸ் அவர் 2000 ரூபான்னு சொல்றாரு. இதே விஜய் அவர் 2500 rupeesன்றாரு. ஸோ ஒரு பெண்கள் ஓட்டை எப்படி கேப்சர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு மாசம் ஒரு காசு கொடுத்தா அந்த ஓட்டை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இங்க மக்களுடைய மனநிலைமை இருக்கு. இப்போ இலவச பஸ் பாஸ், மகளிர் விடியல் பயணத்துல மட்டும் இலவச பஸ் பாஸ்ன்னு திரு மு க ஸ்டாலின் அறிவிக்கிறார். அது என்ன பண்றாரு விஜய் அவர்கள்? அனைத்து பஸ்களையும் ஃப்ரீன்னு அறிவிக்கிறார். நான் வந்தா செய்வேங்கிறார். இப்போ இது ரெண்டுமே நம்ம சமுதாயத்துல ஒரு வைரஸ் மாதிரி, ஒரு கேன்சர் மாதிரி ஆக்சுவலா. இப்போ எந்த அரசியல் எந்த ஒரு எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இனிமே வரக்கூடிய எந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடராலையும் பார்த்தீங்கன்னா, இந்த இலவச பஸ்ஸு உரிமை தொகை இதை கையை வைக்க முடியாமல் போயிடும். இப்படி கையை வச்சான்னா அந்த கட்சி ஆட்சிக்கே வராது. ஸோ இதுதான் நிலைமையா மாறுது. அப்போ ஒரு விஷயம் இப்போ யோசிச்சு பாருங்களேன், தமிழ்நாட்டுடைய ஒரு வரக்கூடிய ரெவன்யூல உரிமை தொகை மாசம் ஒரு பெண்களுக்கும் 2500 rupees கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் 60-70% பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு பென்ஷனாகவும் சம்பளமாகவும் போயிடுது, மீதி உரிமை தொகையாகவும் போயிடுதுன்னா என்ன திட்டங்களை தமிழ்நாட்டில் வர வைக்க முடியும்? இப்படி திட்டங்களை வர வைக்கிறது கடன் வாங்கினா அப்ப தமிழ்நாடு கடன்கார ஸ்டேட்டா மாறுது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் எதிர்த்தால் மட்டும்தான் இங்க ஒரு ஹெல்த்தியான மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லவே முடியும். இங்க உள்ள மக்கள் எல்லாருமே யார் அதிகமா காசு கொடுப்பாங்க? ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இன்னைக்கு எந்த கட்சியும் இங்க ஓட்டே வாங்க முடியாது. ஓட்டு வாங்கலாம், மினிமலா வாங்கலாம், ஆனா ஜெயிக்க முடியுமா? எம்எல்ஏ ஆக முடியுமா? மினிஸ்டர் ஆக முடியுமா? சிஎம் ஆக முடியுமானா முடியாது. இதெல்லாம் கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கேன்சர் மாதிரி பரவிடுச்சு. இதெல்லாம் இல்லாம நீங்க லஞ்சத்தை ஒழிக்க முடியாது, ஊழலை ஒழிக்க முடியாது, நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியாது, எந்த புரட்சியும் எதுவும் பண்ற முடியாது. ஸோ விஜய் அவர்களுக்கு சிஎம் ஆகணும்னு ஒரு ஆசை. ஸோ அதுதான் அவருடைய லட்சியமா இருக்கு. அதுக்கு உள்ள வராது, அவ்வளவுதானே தவிர விஜயோடைய அரசியல் பயணத்துல நான் ஈடுபாடா இல்லை அதை நான் எடுத்துக்கிறேன்னா அதை அக்செப்ட் பண்றேன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இப்போ இந்த ஒரு எமோஷனல் விஷயத்தை வச்சுக்கிட்டு, விஜயோடைய பர்சனல் எமோஷனல் விஷயத்தை வச்சுக்கிட்டு இங்க உள்ள எதிர்கட்சிக்காரர்கள், விஜயை பிடிக்காதவங்க, விஜய் ஆதரவாளர்கள் கூட சில இடங்கள்ல அவரை டிஃபேம் பண்றது அப்படிங்கிறது திஸ் இஸ் நாட் எத்திக்கலி கரெக்ட் அப்படின்னு நம்ம பார்க்கணும் மக்களே. சரிங்க, இப்போ ஃபுல்லா விஜய்னு சப்போர்ட்டா பேசிட்டீங்க, இப்போ சங்கீதாவின் நிலைமை என்ன? அடுத்த கேள்வி அங்கே வருது.
இப்போ சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்க தனியாக வாழணும்ல. இப்போ இந்த கேள்வி என்ன வருது, இப்போ விஜய் த்ரிஷா மட்டும் அந்த சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஒன்றா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ சங்கீதா நிலைமை, அவன் தனியாக வாழணுமா? அவங்க மட்டும் அவங்க பாவம் இல்லையா? அவங்களுக்கு என்ன இந்த இடத்துல ரெமடி அப்படிங்கிற கேள்வி இருக்கு மக்களே. இந்த ரெமடி அப்படின்ற கேள்விக்கு நம்ம திருப்பி கொஞ்சம் பின்னோக்கி தான் போக வேண்டியது இருக்கு. அதாவது பைகமி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. பைகமி அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இங்க ஒழிச்சது யாரு? பைகமி சட்டம் இருந்த வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு பெண்ணும் தனித்து விடப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிற விஷயமே இல்லாம தானே இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம வந்து ஹிந்துவிசம் ஃபாலோ பண்ணக்கூடிய அனைவருக்கும் பார்த்தா தெரியும், எல்லா சாமிக்கும் ரெண்டு ஒய்ஃப் வச்சிருக்கிறாங்க. ராமருக்கு மட்டும் இல்லைன்றாங்க. எல்லா சாமிக்கும் 2 ஒய்ஃப் இருக்கு. ஆனால் அதே இந்த சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா பைகமி அப்படிங்கிறத அறவே வந்து தப்புன்னு வெறுக்கிறாங்க. இந்த சட்டத்தை ஒழித்தது அப்படின்றது பாருங்க. இப்போ நான் பேசுறது சில பேருக்கு கசப்பா இருக்கும், ஒத்துக்க முடியாம ஏத்துக்க முடியாம இருக்கும், சில பெண்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இது நம்ம தாத்தா காலங்கள்ல தாத்தாக்கள்லாம் 2 மனைவி வச்சு வாழ்ந்துருக்கிறாங்க. என்ன காரணம்னா, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்ல 2ஆவதா ஒரு பெண்ணோட தொடர்பு வந்துட்டா கூட முதல் மனைவியை விட்டுறக்கூடாது, கை விட்டுறக்கூடாது, அவங்கள வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த பைகமி பாலிகமிலாம் இருந்தது ஒரு காலத்துல. ஏன் இன்றைக்கும் வந்து முஸ்லிம் இஸ்லாமிய நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மதத்து கோட்பாடின்படி பார்த்தா அவங்க வந்து 2-3 மனைவிகள் வைத்துக் கொள்ளலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்வொகேட் ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தர் இருக்காரு. ஒரே வீட்டில், அவர் முஸ்லீம், அவர் ஒரே வீட்டில் 3 ஒய்ஃப் மொத்தம். ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒவ்வொரு ஒய்ஃப் வச்சிருக்கு. ஒவ்வொரு ஒய்ஃபை வந்து அவர் வந்து குடி வச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து இதே நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இதே சமுதாயத்தில் வேற்று மதத்தினர் செய்ய முடியுது. ஆனால் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி பைகமி இஸ் எ சென், ஒரு குற்றம். இப்போ பைகமின்ற ஒரு கான்செப்ட் இருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. விஜய் மாதிரி எமோஷ்னலா ரிலேஷன்ஷிப்பில் சரியான ஒரு, எனக்கு ஃபஸ்ட்டு லைஃபு, அந்த ஃபர்ஸ்ட் லைஃப்பில் நான் எடுத்த எமோஷ்னலான ஒரு எதுவுமே எனக்கு கனெக்ட் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் என்னுடைய செகண்ட் லைஃப்பை நான் சூஸ் பண்ணுறேன்னு போகக்கூடிய எல்லா ஆண்களுக்குமே இந்த பைகமியோடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் புரியும். ஸோ இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, சங்கீதா என்ன பண்ணுவாங்க, அவங்க தனியாக என்ன பண்ண போகிறாங்க வாழ்க்கையில் அப்படிங்கிற கேள்விலாம் வந்ததுன்னா இது எல்லாத்துக்கும் விடையே நம்ம முன்னாடி வச்சுருந்துருக்காங்க. பைகமி வாஸ் நாட் இல்லீகல், இப்போ அதை இல்லீகல் ஆக்கிட்டாங்க. ஆனால் நம்ம கும்புற சாமி ஹிந்துவிசமில் பார்த்தீங்கன்னா எல்லா சாமிக்கும் 2 ஒய்ஃப் வச்சிருக்கிறாங்க. இது எவ்வளோ கான்ட்ராடிக்டரியான மேட்டர் பாருங்க. ஸோ இந்த பைகமி இருந்ததுன்னா, இப்போது நடைமுறை இருந்ததுனால் இந்த ஒரு விஷயம் பெருசாக பூதகரம் வெடிச்சிருக்காது, சங்கீதா டிவோர்ஸ்க்கு போயிருக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது, எதுவுமே இருந்திருக்காது. விஜயும் சங்கீதா வந்து ஒழுங்காக தான் பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஸோ இதுதான் இதில் விஜய் சங்கீதா அவர்களுக்கான ஒரு ரெமடியாக நம்ம பார்க்கலாம். இந்த சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வரப்பட்டு விட்டால் ஹிந்து மேரேஜ் ஆக்டில் இந்த மாதிரியான பெண்கள் டிவோர்ஸி, செப்பரேட்டடு, அந்த மாதிரி பெண்கள்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அது அவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு, சமுதாய பாதுகாப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டும். அதாவது அடுத்த கேள்வி, குழந்தைங்க என்னங்க பண்ணுறது அப்படின்னு. எப்படியா இருந்தாலும் இப்போ நாம் கேள்விப்பட்ட வரையில் 250 கோடி ரூபாய் வந்து பணம் கேட்குறாங்க சங்கீதா அவர்கள் விஜய்கிட்ட இருந்து. அந்த வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த வீடை கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. குழந்தைகளுடைய திருமணம் மற்றும் கல்வி மற்றும் இதர விஷயங்களை விஜய் தான் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் முன்வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது அனைத்தையும் விஜய் பார்த்துப்பாரு வச்சுக்கோங்களேன். அதை பார்க்காம கூட போகிறது கிடையாது. அண்ட் குழந்தைங்க பெரிய குழந்தைங்களா ஆகிட்டாங்க, திருமண வயசு வந்துருச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு பயாலஜிக்கல் ஃபாதராக விஜயெல்லாம் செய்வார் அப்படிங்கிறதையும் அவர் உறுதிப்படுத்துகிறார் பல இடங்களில். ஸோ இப்படி இருக்கும் பொழுது குழந்தைகள் நிலைமையும் வந்து மோசம் கிடையாதுன்றது பார்க்க வேண்டும். எப்பவுமே ஒரு விஷயங்க, ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கைக்குள்ளே எட்டி போய் பார்த்து வெளியே இருந்து பார்க்கும்பொழுது ஆஹா விஜய் பெரிய ஸ்டாரு, பெரிய ஸ்டார்டம் உள்ள மனுஷன், எவ்வளோ பணம் அவட்ட இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ ஆடம்பரமான வாழ்க்கை அப்படிலாம் சொன்னாலுமே இங்கே வந்து குத்தி பேசக்கூடிய, இங்கே வந்து வன்மத்தை கக்கூடிய எல்லாரும் வாழ்க்கையும் நீங்கள் முதுகு போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது அழுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதில் இவருக்கு அவருடைய வாழ்க்கையில் எமோஷ்னலான ஒரு விஷயங்கள் பூர்த்தி ஆகாமல், ஃபர்ஸ்ட் லைஃப்பில் பூர்த்தி ஆகாமல், இங்கே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பல ஆண்களுடைய மத்தியில் வரக்கூடிய மிக முக்கியமான வார்த்தை, இந்த வயசு உனக்கு தேவையா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ வேண்டியதானே அப்படின்ற வார்த்தையை முன்வைப்பாங்க. இன்னைக்கு சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய விஷயத்தை சொல்கிறேன். ஒரு ஆண்
ப்ராப்பராக லீகலாக ஒரு ஒய்ஃப்னு ஒரு பொண்ணை வச்சுட்டு அவன் பல பெண்களோட படுக்கை அறையை பகிர்ந்தாலும் அவன் மேலே கெட்ட பேர் கிடையாது. அவனை தப்பாக அந்த ஒரு சமுதாயம் பார்க்காது, அவனை கெட்டவன் சமுதாயம் சொல்லாது. ஆனால் விஜய் மாதிரி ஒரு ஆண், இல்லை பல ஆண்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சமுதாயத்தில். விஜய் நம்ம தெரியுது, நம்ம கண் கூட பார்க்குறோம் பேசுகிறோம், இது மாதிரி பல ஆண்கள் இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில் ரிலேஷன்ஷிப்பு சரியில்லை, ஸோ நான் வேறு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போக போகிறேன் அப்படின்னு ஒருத்தவன் துணிஞ்சு ஒரு மிகப்பெரிய டெசிஷன். ஆக்சுவலாக அந்த டெசிஷன் எடுத்தால் அந்த சமுதாய வட்டத்துக்குள்ளேயும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளேயும் அவனை எல்லாருமே தப்பாக தான் பார்க்குறாங்க. அந்த டெசிஷனை தாண்டி ஒருத்தன் வந்து வேற ஒரு லைஃப்பை சூஸ் பண்ணுறதுக்கு போனால் அவன் பேர் எல்லா கெட்ட இம்ப்ரெஷனையும் தூக்கி திணிக்கிறாங்க. இதெல்லாம் மீறி ஒருத்தன் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போய் அந்த செகண்ட் லைஃப் அவன் சூஸ் பண்ணுறான் அப்படின்னா, அப்போ அவனுடைய மென்டலி அவன் எந்த அளவுக்கு இன்செக்யூர்டாக இருந்திருப்பான் ஃபர்ஸ்ட் லைஃப்பில், எவ்வளவு எமோஷன்ஸ் அவன் வந்து அடக்கி வச்சுருந்திருப்பான், எந்த அளவுக்கு எமோஷனலாக அவன் ஏக்கத்தில் இருந்திருப்பான் அப்படிங்கிறதை இந்த சமுதாயம் புரிந்து கொள்வதே இல்லை. ஆர்டிகல் 14 பற்றி பேசணும் மக்களே. ரைட் டு ஈக்குவாலிட்டி. இங்கே ஆணும் பெண்ணும் சமம் கிடையாது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், டிவோர்ஸ் ஆகுது. டிவோர்ஸ் ஆகும் பொழுது ஆண் அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்திலிருந்து அலிமணி கொடுக்கணும், செட்டில்மெண்ட் அந்த பெண்ணுக்கு தரணும். இப்போ விஜய் அவர்கள் டிவோர்ஸ்க்கு சங்கீதா அவர்கள் வந்து 250 கோடி கேட்குறாங்க. 250 கோடி எப்படி வந்தது? விஜய் மேலேருந்து ஜம்ப் பண்ணி குதிச்சு ஜங்கு புகுன்னு டான்ஸ் ஆடி நடித்து அங்கங்கே ஓடி 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 ரெஸ்ட்லாம் நடித்து, நம்ம நண்பன் படத்தில் சொல்லியிருப்பாங்க ஒரு இதில், ஹை ஃபீவர் இருக்குமா அந்த ஒரு பாட்டு ஷூட் பண்ணும் பொழுது, போய் ஃபீவர் மாத்திரையை போட்டு டான்ஸ் ஆடினாருன்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் கஷ்டப்பட்டு நடித்து கொண்டு வந்த பணத்துலேருந்து 250 கோடி ரூபாயே அந்த பெண்ணுக்கு தரணும். ஆனால் டிவோர்ஸ் ஆனவனே அந்த ஆணுக்கு கிடைக்கக்கூடியது அவன் சம்பாரிச்ச பணத்துலேருந்து ஒரு ஃபுல் பகுதி அந்த பெண்ணுக்கு போயிடுது. சரிங்களா? சரி, இது ஒரு பக்கம். சரி, இந்த பொண்ணை கஷ்டப்படாமல் பார்த்துக்கிறோன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பணம் இருந்தால் கஷ்டப்படாமல் அந்த பொண்ணு இருந்துருவாளா அப்படிங்கிறது எனக்குமே தெரியல. சப்போஸ் அப்படி வெளியே போகிற பெண் வேற திருமணம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஒரு மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ யார் ஏமாளி யார் வந்து பெனிஃபிஷியரி அப்படிங்கிறத நான் மக்களுடைய கருத்துக்கே விட்டுறேன். இது ஒன்று. இன்னொன்று, விஜய் மாதிரி ஒரு எமோஷ்னலாக ரிலேஷன்ஷிப்பில் வேறு ரிலேஷன்ஷிப் போனால் அந்த ஆணுக்கு கிடைக்கக்கூடிய பேர் சமுதாயத்தில் ஏகப்பட்ட கெட்ட பேர். இது ஒன்று. இன்னொன்று, ஒரு ஆண் பெண் வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கப்பா. சப்போஸ் அந்த பெண் இந்த ஆணை விட்டு வேற ஆண் கூட போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆணுக்கு கிடைக்கக்கூடிய பேர் என்ன தெரியுங்களா? ஆண்மை இல்லை போலப்பா, இவன் திருப்திப்படுத்திருக்க மாட்டான் அந்த பொண்ணை, அதான் வேற ஒருத்தரும் அந்த பொண்ணு போயிடுச்சுன்னு பேசுவாங்க. இப்போ எது நடந்தாலும் அந்த ஆணுக்கு இவ்வளவு கெட்ட பேர் இருக்குது அப்படிங்கிறதை சமுதாயத்தை ஒத்துக்கவும் மாட்டாங்க. பெண்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுப்பாங்க. தெர் இஸ் நோ ரைட் டு ஈக்குவாலிட்டி இன் இந்தியா அப்படிங்கிறதை இங்கே ஆணித்தரமாக பார்க்க முடியுது மக்களே. விஜய்க்கு தைரியம் துணிச்சல் இருந்தது, அவர் ரிலேஷன்ஷிப்பில் வேற மாற்றி அந்த டிவோர்ஸை வந்து அவர் அக்செப்ட் பண்ணி போகிறார். இந்தியாவில் பல ஆண்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இங்கே எத்தனை குடும்பங்களில் அந்த ஆண்களை கூப்பிட்டு சந்தோஷமா இருக்கியாப்பா, நல்லா அவனை பார்த்துக்கிறாளாப்பா, நல்லா இருக்கியா, நீ எதிர்பார்த்த வாழ்க்கை உனக்கு கிடைச்சிதா? ஏன்னா தாய்க்கு பின் தாரம்னு டைலாக்லாம் பேசுவாங்க. தாய்க்கு பின் தாரமாக அந்த பொண்ணு இருக்குதாப்பான்னு இந்த குடும்பத்தை யாரும் கேட்க மாட்டாங்க இந்த ஆணை கூப்பிட்டு. இதெல்லாம் என்ன கேட்காம இருந்து அந்த ஆணை சப்ரஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களோ, அந்த மாதிரி சமுதாயத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் மக்களே. இந்த மாதிரி சமுதாயத்தில் விஜய் மாதிரி கொஞ்சம் சில பேர் தான் அதுலேருந்து வெளியே வந்து தன் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வேற வாழ்க்கைக்கு போகிறாங்க. அவங்களையும் இந்த சமுதாயம் வந்து தப்பான பிம்பத்தை கெட்ட பேரை உருவாக்கி அவனுக்கு வந்து திணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வேதனையான விஷயம்தான். நினைக்கின்றது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.